அடுத்ததுங்க, நாம் இந்த சுவை மருத்துவத்தை பற்றி பேசணும்ங்க. அப்போது சாப்பிடும்போது நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சுவையும் தான் சாப்பிடணும். சாப்பிடும்போது 6 சுவையை சேர்த்திக்கணும். 6 சுவைக்கு நான் சொன்னது 6 சுவையை தான் சொன்னேங்க மேடம். 6 பொருளை சொல்ல கிடையாது. 6 பொருளை நான் டெய்லி வீட்டில் செஞ்சுட்டு இருக்க முடியுமா? நான் டெய்லி சக்கரை பொங்கலுக்கு எங்கே போகிறது, நான் டெய்லி கசப்பு தோறுக்கு எங்கே போகிறது மேடம்? ஒன்றும் இல்லை, நான் சிம்பிளாக புரிய வச்சிட்றேன். இந்தியன் ஃபுட்டில் 3 சுவை இருக்குதுங்க. உப்பு, புளிப்பு, காரம். ஓகே தானுங்க மேடம்? நமக்கு இன்னும் எத்தனை சுவை வேணுங்க? 3 வேணும். கசப்பும் துவர்ப்பும் தனித்தனியான பொருள் 2 ஒட்டுக்காக தான் இருக்கும். கசப்பாக இருக்கிற பொருள் என்ன இருக்கும்? துவர்ப்பு இருக்கும். துவர்ப்பாக இருக்கிற பொருள் எப்படி இருக்கும்? கசப்பாக தான் இருக்கும். அப்போ நமக்கு எத்தனை பொருள் வேணுங்க? 2 தாங்க. சார் 1 தான், இனிப்பு மட்டும்தான். பாருங்கள், அதுக்கு நான் உங்களுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். ஒரு எள்ளு முட்டாய் எடுத்துக்க. வெள்ளை சக்கரை போட்டு தயாரிக்க கிடையாது, நாட்டு சக்கரை தான் தயாரிக்கிறாங்க. அப்போ எள்ளு முட்டாய் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அதில் 3 சுவை வந்தாச்சு. கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு இருக்குது. பெரிய நெல்லிக்காய் அறுசுவை கனி ஒரு பீஸ் கடிச்சிக்கங்க. அல்லது சாப்பாட்டில் நீங்கள் கொஞ்சமாக இனிப்பு மட்டும் எதை கையில் வச்சுக்கோங்க. எதை பேரிச்சம்பழம் எதை கையில் வச்சுட்டு சாப்பாட்டில் டெய்லி கீரை சேர்த்திக்கிங்க. கீரையில் என்ன இருக்குதுங்க? கசப்பு, துவர்ப்பு இருக்குது. டெய்லி ஒரு கீரை சேர்த்திக்கிங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக இருக்குது. இவ்வளோ தாங்க அறுசுவை உணவு. நம்ம பெருசாக வித்தையெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியது மேடம். உண்மை என்றைக்குமே ரொம்ப எளிமையாக இருக்குங்க. நம்ம பதட்டத்தோட பயத்தோடு பார்க்குறதுனால அது பிரம்மாண்டமாக தெரியுது, அல்ல தெரியறதில்ல, கண்ணுக்கே தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பதட்டம் இல்லாமல் ரிலாக்ஸாக பாருங்கள், எல்லாம் தெளிவாக புரியும். அப்படி பக்காவாக புரியுங்க. ஸோ அப்போ எப்பயுமே சாப்பிடும்போது 6 சுவையோடு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக சாப்பிடும் பொழுது முதலாக இனிப்பை சாப்பிடுங்கள். இப்போ யாரும் எனக்கு சாப்பிட்டா உடம்பு, ஒரு மேடம் கேட்டாங்க முன்னாளாங்க, அவங்க கேட்டாங்க, எனக்கு உடம்பு உண்டாகணும் என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைங்க மேடம். சாப்பிடும்போது நம்ம விசேஷங்களுக்கு போகிறோம். விசேஷங்களில் சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்குது. அங்கே தானே மேடம் நிறையா இருக்குது. நம்ம வீட்டை விட அங்கே தானே மேடம் நிறையா இருக்கும். விதமாக நிறையா சாப்பிட்றதுக்கு ஐட்டம்ஸ் இருக்கும். அப்போ சாப்பாட்டில் இனிப்பு வைக்கிறாங்க. அப்போ இனிப்பு சாப்பிட்டா உடம்புல இரைப்பை வேலை செய்யும். இனிப்பு சாப்பிட்டாங்க இரைப்பை வேலை செய்யும். இரைப்பை வேலை செஞ்சுன்னா உங்களுக்கு ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்டை நல்லா இன்னும் சுரக்க விடும். அப்போ நிறைய சாப்பிட முடியும். அங்கே இருக்கிற போது அத்தனையும் சாப்பிட்டு நம்ம ஆற்றலாக மாற்றிடலாம். ஸோ அப்போ சாப்பிடும்போது எப்பயுமே உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு சாப்பாடு இழுக்க மாட்டேங்குதுன்னா நீங்கள் என்ன கொடுத்துருங்க? இனிப்பு கொடுத்துருங்க. இனிப்பு கொடுத்துருங்க.